Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. வங்கதேசத்தில் பிரதமர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி கட்சியோட தாரிக் ரஹ்மான் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் நாளைக்கு பிரதமராக பொறுப்பேற்கிறாரு. வெற்றி பெற்றிருக்கிற தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்காரு. ஹசீனா பதவி விலகினதுலேருந்தே வங்கதேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையில் உறவு அவ்வளவு சிறப்பாக ஒன்றும் இல்லை. இப்போ புதியதாக பிரதமரை வரப்போகிறார் இல்லையா தாரிக் ரஹ்மான், அவர் யார்? அவர் வந்தால் இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்? குறிப்பாக இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தும் கூட காத்திருக்கு. அது என்ன, சாதகமா பாதகமா, இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வங்கதேசத்தில் கடந்த 2024 ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக போராட்டம் வெடிச்சது இல்லையா? அது புரட்சியாக மாறின நிலையில் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறி நம்ம இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. அங்கு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு உருவாச்சு. இந்த சூழலில் தான் February 12 அங்கு தேர்தல் நடந்தது. அங்கு இத்தனை காலமாக ஆளக்கூடிய கட்சியாக இருந்த ஹசீனாவுடைய அவாமி லீக் இந்த தேர்தலில் பங்கேற்கலை. ஏன்னா அந்த கட்சிக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இதனால் மற்ற கட்சிகள் மட்டும்தான் அங்கு போட்டியிட்டது. வாக்குப்பதிவு நடைபெறும் போது ஒரு சில இடங்களில் வன்முறையெல்லாம் ஏற்பட்டாலும் கூட பெரிய சிக்கலெல்லாம் எதுவும் இல்லாமல் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 55% மேலே வாக்குப்பதிவாகி இருக்கு. வியாழக்கிழமை மாலையோடு வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சு வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் தொடங்குச்சு. அதன்படி தேர்தல் முடிவுகளும் வெளியானது. அதில் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி கட்சியோட தாரிக் ரஹ்மான் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் யாருன்னா 60 வயதான இந்த தாரிக் ரஹ்மான் வங்கதேசத்தோட புதிய பிரதமராக உருவெடுத்திருக்காரு. இவர் வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் கலீதா ஜியா இருந்தாங்க இல்லையா, அவங்களோட மகன். தாரிக் ரஹ்மானுடைய தந்தை ஜியாவுர் ரஹ்மான் தான் இந்த பிஎன்பி கட்சியை தொடங்கினார். ஜியாவுர் ரஹ்மான் வங்கதேசத்துடைய முன்னாள் அதிபராக இருந்திருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு படுகொலை செய்யப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய மனைவி கலீதா ஜியா தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த மாதிரியான உயர் பதவிகளுக்கு வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இதற்கு தாரிக் ரஹ்மானுடைய முழு ஆதரவும் அப்போது இருந்தது. ஆனால் இந்த ஆதரவு படிப்படியாக அதிகாரமாக உருமாற்றம் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். பிரதமராக இருந்தது என்னவோ அவங்களோட அம்மா கலீதா ஜியா தான். ஆனால் அதிகாரங்கள் எல்லாமே தாரிக் ரஹ்மான் கிட்ட தான் இருந்ததாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு நிழல் பிரதமராகவே அவர் செயல்பட்டிருக்காரு. அதனால் டார்க் பிரின்சஸ் அப்படிங்கிற பெயரும் கூட இவருக்கு இருந்திருக்கு. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த நேரத்தில் தாரிக் ரஹ்மான் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதாவது 2007 இராணுவத்தோட ஆதரவோட இடைக்கால அரசு அங்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அந்த புதிய அரசு தாரிக் ரஹ்மான் மேலே பல குற்றச்சாட்டுகளையும் அடுக்குனாங்க. ஊழல், பண மோசடி அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டு தாரிக் ரஹ்மான் கைது செய்யப்பட்டார். இருந்தாலும் கூட உடல் நலத்தை காரணம் காட்டி 2008 ஜாமீனில் வெளியே வந்த அவர் லண்டனுக்கு சிகிச்சைக்காக போயிட்டார். லண்டன் போனவர் திரும்பி வரவே இல்லை, அங்கேயே செட்டில் ஆயிட்டார். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக அவர் லண்டனில் தான் இருந்தார். இந்த காலத்தில் எல்லாமே அவர் மேலே இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது. அந்த குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு ஆயுள் தண்டனையும் கூட கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். அதனால் தாரிக் லண்டன்லேருந்து வர்ற மாதிரி இல்லை. இப்படியே போயிட்டு இருந்த போது தான் வங்கதேசத்தில் ஜென்சி இளைஞர்களுடைய போராட்டம் வெடிச்சது இல்லையா? அதுக்கப்புறம் ஹசீனா ஆட்சி தூக்கி எறிஞ்சாங்க. இதற்கிடையில தான் கடந்த ஜனவரி மாதம் தாரிக்குடைய தாய் உயிரிழந்தாங்க. இதனை அடுத்து 17 ஆண்டுகள் கழித்து தாய்நாடு திரும்பின தாரிக் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அவருக்கு மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பும் இருந்தது. இந்த நிலையில தான் பெரும்பான்மையான இடங்களை வென்று இவர் இப்போ பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த தாரிக் ரஹ்மான் கடந்த 2025 ஜூன் 13 இங்கிலாந்து போயிருந்த வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸை சந்திச்சும் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு 2025 டிசம்பர் 25 வங்கதேசத்துக்கு வந்திருக்காரு. தன்னுடைய மனைவி ஜுபைதா ரஹ்மான் மற்றும் மகள் ஜைமா ரஹ்மானோட திரும்பி இங்கே வந்திருக்காரு. ரஹ்மான் நாடு திரும்பின 5 நாட்கள்லேயே அவங்களோட அம்மா உயிரிழந்துட்டாங்க. இதனால் பிஎன்பி கட்சியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு ரஹ்மான் வசம் வந்துருச்சு. ஸோ அவர் சீக்கிரமாகவே வங்கதேசத்துடைய பிரதமராக ஆவார் அப்படின்னு அப்போவே பேசினாங்க. அதன்படி இப்போது எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சுட்டு அவர் தான் பிரதமரே ஆக போகிறாரு. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னதான் ஜென்சி இளைஞர்களுடைய போராட்டமெல்லாம் தீவிரமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் தெளிவில்லாமல் கோரிக்கைகளை கூட தெளிவாக அவங்க வச்சுக்காமல் உறுதியாக இல்லாத அந்த போராட்டம் அப்படிங்கிறது
ஒரு தோல்வியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த வங்கதேச தேர்தல் மூலமாக நம்ம லைவாகவே பார்க்க முடியுது. சரி, இப்போ தாரிக் ரஹ்மான் வெற்றி பெற்றிருக்கிறாருல்ல, அது நம்ம இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்தியா பங்களாதேஷ்க்கு தவிர்க்கவே முடியாத ஒரு அண்டை நாடு. இது வந்து தாரிக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவும் வங்கதேசமும் சுமார் 4000 கிலோமீட்டருக்கு நீளமான பார்டரை வந்து பகிர்ந்துக்குது. வர்த்தகம், மின்சாரம், போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளிலும் 2 நாடுகளுமே நெருங்கிய தொடர்பில் தான் இருக்கு. அதே நேரத்தில் மாணவர்கள் வந்து பிரச்சனை பண்ணினதன் காரணமாக தான் ஷேக் ஹசீனா வந்து ராஜினாமா பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்கு தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஏன்னா ஷேக் ஹசீனா இங்கே இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு சந்தேக பார்வையோட தான் எப்போவுமே அணுகுறாங்க. இந்த நிலையில் இந்தியாவுடனான உறவுகளை வந்து சீரமைக்கிறதுக்கு கண்டிப்பாக அவர் வந்து முன்னுரிமை தருவார் அப்படின்னு தான் நம்பப்படுது. இந்தியா ஏற்கனவே தன்னுடைய அணுகுமுறையை வந்து தீவிரப்படுத்திருச்சுன்னே சொல்லலாம். போன வருஷம் தாரிக்குடைய அம்மா வந்து கலிதாஜியா இருக்காங்களா, அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே பிரதமர் மோடி அவர்கள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். எந்த உதவியாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறதுக்கு தயார் அப்படின்னும் தாரிக் ரஹ்மான் கிட்டேயே சொல்லியிருந்திருக்காரு. பிஎன்பி கட்சியும் வந்து அதற்கு அவங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பிறகு தெரிவித்தாங்க. சில நாட்களே கலிதாஜியா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வந்து நேர்லேயே போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்தார். அப்போது தாரிக் ரஹ்மானை சந்தித்து பேசியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த தனிப்பட்ட கடிதத்தையும் கூட கொடுத்துருக்காரு. அதனால் இப்போ இருக்கிற முகமது யூனூஸ் அரசை விடவே தாரிக் அரசு இந்தியாவோடு நல்ல உறவை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக முயற்சிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்துக்கள் பாதுகாப்பு. தேர்தலுக்கு முன்பாக வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீதான வன்முறை பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது தாரிக் கொடுத்த பேட்டிகளையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சமரசமான கண்ணோட்டத்தோடு தான் எல்லாமே பேசியிருப்பார். ஸோ அனைவரையும் உள்ளடக்கி ஒரு பாதுகாப்பான வங்கதேசத்தை உருவாக்குவேன் அப்படின்னு தான் அவர் உறுதியும் கொடுத்துருக்காரு. மதம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விருப்பம், ஆனால் தேசம் அப்படின்னு வரும்போது அனைவருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு தாரிக். இதனால் அவர் இந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு தேவையான நடவடிக்கையை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கூட ஏற்பட்டிருக்கு. தாரிக்குடைய அம்மா கலிதாஜியா வங்கதேசத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இங்கே இந்தியாவில் வாஜ்பாய் தான் பிரதமராக இருந்தார். இந்தியா வங்கதேச உறவுகள் ரொம்ப மோசமாக இருந்த காலகட்டங்களில் அதுவும் கூட ஒன்று. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத குழுக்களை வங்கதேசம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னுட்டும் வடகிழக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம இந்தியா வந்து அந்த நாட்டை வந்து குற்றம் சாட்டுச்சு. அப்போது தாரிக் ரஹ்மானுக்கு அதிகாரப்பூர்வ பதவியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் திரைமறைவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபராக தான் அப்போது இருந்தார். அதே மாதிரி ஷேக் ஹசீனா இப்போ இந்தியாவில் அடைக்கலம் புகுந்திருக்கிறதுனால அது 2 நாடுகளுக்கும் இடையில் வந்து சிக்கலை ஏற்படுத்தலாம். சமீபத்தில் பிஸ்னஸ் டுடேக்கு இவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சர்வாதிகாரிக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தால் அது வங்கதேச மக்களுடைய கோபத்தை கண்டிப்பாக ஈட்டும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹசீனாவை நாடு கடத்துகிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்தியாவுக்கும் ஹசீனாவுக்கும் இடையேயான உறவு பார்த்திங்கன்னா தலைமுறையையும் தாண்டி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஹசீனாவுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இந்தியாவோடு ஒரு நல்ல உறவை வச்சுருந்தாரு. அதையே தான் ஹசீனாவும் தொடர்ந்தாங்க. அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு ஹசீனாவை வந்து நம்ம இந்தியா வெளியேற்ற மாட்டாங்க. என்னதான் இப்படி சில சிக்கல்களெல்லாம் நம்ம இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு இடையில் இருந்தாலும் கூட முகமது யூனூஸ் அரசை வந்து கம்பேர் பண்ணும்போது தாரிக் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோக எதிர்த்தரப்பில் வந்து போட்டியிட்ட அந்த அடிப்படைவாத ஜமாத் இஸ்லாமி கட்சி வந்து இதை விட பெரிய சிக்கலானவங்க. நல்ல வேலை அவங்க வரல அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சந்தோஷம் தான் பட்டுக்கணும். இந்த நிலையில தான் இப்போது தாரிக் ரஹ்மான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது வந்து வங்கதேசத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே வந்து நம்ம பார்க்கலாம். வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு கட்சினா அந்த ஜமாத் இஸ்லாமி கட்சி தான். ஸோ அந்த கட்சியுடனான கூட்டணியை இந்த பிஎன்பி கட்சி வந்து முறிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். அடிப்படையில் கலிதாஜியா நம்ம நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவங்க தான். அதே மாதிரி பாகிஸ்தானையும் அவங்க வந்து கிட்ட சேர்த்துக்கல. இதனால் தாரிக் இந்தியாவோடு ஒரு அண்டை நாட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த தான் நினைப்பார் அப்படின்னு நம்ம தாராளமாக நம்பலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இந்தியாவோடு நல்ல உறவை அவர் வந்து மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னாலும் கூட அமெரிக்காவோடு அவர் அதிக நெருக்கம் காட்டுவார் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்தியா மாதிரியே வங்கதேசத்துக்கும் அமெரிக்கா வந்து வரி போட்டிருக்காங்க. இந்த வரி காரணமாக அந்த நாட்டோட ஜவுளி ஏற்றுமதி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு.
அதனால் நிலைமையை மறுபடியும் இயல்புக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வங்கதேசத்தோட இடைக்கால அரசு வந்து அமெரிக்காவோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய முடிவு எட்டப்பட்டிருக்கு. 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின்படி வங்கதேசத்துக்கான வரி 37%லேருந்து 19% இப்போ ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஜவுளி பொருட்களுக்கு 0% வரியை அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்கு. என்னதான் வங்கதேசம் வந்து ஜவுளி உற்பத்தியில் பெரிய கையாக இருந்தாலும் ஜவுளிக்கு தேவையான பருத்தி பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து தான் அந்த நாடு வாங்கிக்கிட்டு இருக்கு. தற்போது அமெரிக்கா வந்து 0% ஆஃபர் கொடுத்துருக்கிறதன் மூலமாக ஒரு நிபந்தனையை வேற முன் வச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து பருத்தி இறக்குமதி பண்ணி நீங்கள் ஆடைகள் தயாரித்து அனுப்பினால் மட்டும்தான் 0% வரி சலுகை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அமெரிக்கா உறுதியாக சொல்லிட்டாங்க. அதனால் இனி வங்கதேசம் நம்ம இந்தியாவிலிருந்து பருத்தி அதிக அளவில் வாங்காமல் அமெரிக்காவிலிருந்து மட்டும்தான் இறக்குமதியே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அங்கே அதிகமாகவே இருக்கு. அதுவும் தாரிக் ரஹ்மான் வந்து அமெரிக்காவோடு வர்த்தகம் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக வேற இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயம் அமெரிக்க பருத்தியை வங்கதேசம் வந்து இறக்குமதி செய்வாங்க. அது வந்து நம்ம இந்தியாவை கண்டிப்பாக பாதிக்கும். குறிப்பாக திருப்பூரில் வந்து ஜவுளி உற்பத்தி கடுமையாக அடி வாங்கும். தாரிக் ரஹ்மான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வெளியுறவு கொள்கைகள் அப்படிங்கிறது அரசியல் உறவுகளுடைய அடிப்படையில் அமையறதை விட பொருளாதார பலன்களை கொண்ட ஒரு உறவாக வந்து இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து பிஸ்னஸ்க்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பாருன்னு தெரியுது. தற்போதைய சூழலில் வங்கதேச பொருளாதாரம் ஜவுளி மற்றும் வெளிநாட்டு பணம் ஆகியவற்றை நம்பி தான் இருக்குது. இந்த நிலையை மாற்றி ஐடி, செமிகண்டக்டர், அது போக காலணிகள், விவசாய பொருட்களுடைய ஏற்றுமதியை எல்லாம் சார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு தாரிக் பேசியிருக்காரு. இப்படி அந்த நாட்டோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காக அந்த நாடு தன்னுடைய ஜவுளித்துறையை கூட விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஜவுளித்துறையில் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை முழுமையாக வங்கதேசம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம நாட்டுக்கு, குறிப்பாக திருப்பூருக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் புதிய பிரதமரான அந்த தாரிக்கை இந்தியா வந்து கவனமாக அணுக வேண்டிய ஒரு சூழலும் கூட இருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.